அன்புமணிக்கு போட்டியாக வன்னியர் இட ஒதுக்கீடு போராட்டத்தை அறிவித்த ராமதாஸ். ஸ்தம்பிக்க போகும் தமிழகம். தமிழகத்தில் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த கோரியும் வன்னியர்களுக்கு 10.5% இட ஒதுக்கீடு கேட்டும் டிசம்பர் 12ஆம் தேதி தமிழகமே குலுங்கும் வகையில் பாமக போராட்டம் நடத்தும் என பாமக நிறுவனர் ராமதாஸ் அறிவித்துள்ளார். மேலும் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வன்னியர்களுக்கு 15% இட ஒதுக்கீடு கோரி டிசம்பர் 17ஆம் தேதி பாமக சார்பில் சிறை நிரப்பும் போராட்டம் நடத்தப்படும் என அறிவித்திருந்தார். அன்புமணி சிறை நிரப்பும் போராட்டம் அறிவித்த நிலையில் அதற்கு போட்டியாக அதற்கு முன்பாகவே ராமதாஸ் போராட்டம் நடத்த உள்ளது பாமக வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அன்புமணி நடத்தும் போராட்டம் குறித்து எங்களுக்கு தெரியாது என ராமதாஸ் கூறியுள்ளார். முன்னதாக பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தமிழ்நாட்டில் கல்வி மற்றும் வேலைவாய்ப்பில் வன்னியர்களுக்கு குறைந்தது 15% இட ஒதுக்கீடு வழங்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி வரும் டிசம்பர் 17ஆம் தேதி புதன்கிழமை தமிழகம் முழுவதும் நாம் நடத்தவிருக்கும் அரசு அலுவலகங்களை முற்றுகையிட்டு சிறை நிரப்பும் போராட்டத்தை பற்றி தான் நான் குறிப்பிடுகிறேன் என்பதை நீங்கள் அறிவீர் என்பதை நான் அறிவேன். நமது போராட்டத்திற்கு சரியாக இன்னும் 1 மாதம் மட்டுமே இருப்பதை நினைவூட்டுவதற்காகவும் சமூக நீதி போராட்டத்திற்காக நீங்கள் மேற்கொண்டு வரும் ஏற்பாடுகளை விரிவுபடுத்தவும் தான் உங்களுக்கு இந்த மாடலை வரைகிறேன். கடந்த ஆட்சியில் அரும்பாடுபட்டு நாம் வாங்கிய வன்னியர்களுக்கான 10.5% இட ஒதுக்கீடு செல்லாது என்று சமூக நீதிக்கு எதிராக சக்திகள் தொடர்ந்த வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்திருந்தது. அதனால் நாம் அடைந்த மனக்காயங்களுக்கு மருந்து போட்டது உச்சநீதிமன்றம் அளித்த தீர்ப்புதான். உயர்நீதிமன்றத்தின் தீர்ப்பை எதிர்த்து பாட்டாளி மக்கள் கட்சியும் மருத்துவர் ராமதாஸ் அவர்களும் தாக்கல் செய்த மேல்முறையீட்டு மனுக்களை விசாரித்த உச்சநீதிமன்றம் தமிழ்நாட்டில் வன்னியர்களுக்கு உள் இட ஒதுக்கீடு வழங்க எந்த தடையும் இல்லை, உரிய தளர்வுகளை திரட்டி வன்னியர்களுக்கு இட ஒதுக்கீடு வழங்கலாம் என்று கடந்த 2022ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 31ஆம் தேதி தீர்ப்பு அளித்திருந்தது. அன்றே சமூக நீதிக்கான போராட்டங்களை நாம் தொடங்கி இருக்க வேண்டும். ஆனால் ஆட்சியாளர்கள் இடஒதுக்கீடு வழங்குவார்கள் என்று நாம் நம்பினோம். எனது தலைமையில் பாமக முக்கிய நிர்வாகிகள் அடங்கிய குழுவே மே 8ஆம் தேதி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களை தலைமைச் செயலகத்தில் சந்தித்து பேசினோம். அப்பொழுது நமது கோரிக்கைகளை கேட்டறிந்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் சிறப்பு கூட்டத்தொடரை கூட்டி வன்னியர் இட ஒதுக்கீடு சட்டத்தை 2022ஆம் ஆண்டு மாணவர் சேர்க்கை தொடங்குவதற்கு முன்பே கண்டிப்பாக நிறைவேற்றி தருகிறேன் என்று வாக்குறுதி அளித்தார். அதையும் நாம் நம்பினோம். கடைசியாக 2024ஆம் ஆண்டு மக்களவை தேர்தலுக்கு முன்பாகவே இதே கோரிக்கையை வலியுறுத்திய பொழுது தான் ஆட்சியாளர்கள் அவர்களின் உண்மை முகத்தை காட்டினார்கள். ஜாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தாமல் வன்னியர் இட ஒதுக்கீடு வழங்க முடியாது என்று கூறி நம்பிக்கை துரோகம் செய்தனர். திமுக அரசின் இந்த சமூக நீதி நம்பிக்கை துரோகங்கள், மோசடிகள், பித்தலாட்டங்கள் ஆகியவற்றை மக்களிடம் கொண்டு சென்று சேர்க்க வேண்டும். தொடர் போராட்டங்களை நடத்தி ஆட்சியாளர்களுக்கு அழுத்தம் கொடுத்து அதன் மூலம் வன்னியர்களுக்கான இடஒதுக்கீடை வென்றெடுக்க வேண்டும் என்ற நோக்கத்துடன் தான் டிசம்பர் 17ஆம் தேதி சிறை நிரப்பும் போராட்டத்திற்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டின் அனைத்து சட்டசபை தொகுதிகளிலும் அரசு அலுவலகங்களை முற்றுகையிட்டு சிறை நிரப்புவதற்காக நாம் நடத்தவிருக்கும் போராட்டம் 10ஓடு 11ஆக இருக்கக்கூடாது. நம் வழிகளையும் வலிமைகளையும் வெளிப்படுத்தும் வகையில் வெற்றிகரமாக அமைய வேண்டும். பாட்டாளிகளை அடைக்க தமிழ்நாட்டின் சிறைகள் போதாது என்று அஞ்சும் அளவிற்கு வன்னியர்களுக்கான சமூக நீதியை இனியும் தாமதிக்க கூடாது என்று நினைத்து உடனடியாக வன்னியர் இட ஒதுக்கீடு சட்டத்தை நிறைவேற்றும் அளவிற்கு டிசம்பர் 17ஆம் தேதி சிறை நிரப்பும் போராட்டம் அமைய வேண்டும். அதற்கேற்ற வகையில் போராட்ட ஏற்பாடுகளை முன்னெடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். போராட்ட களத்தில் உங்களுடன் கைகோர்த்து போராடுவதற்கான நாளை எண்ணி காத்துக் கொண்டிருக்கிறேன் என்று தெரிவித்தார். மேலும் இது போன்ற அரசியல் நிகழ்வுகளை உடனுக்குடன் நீங்க தெரிஞ்சுக்கணும் நியூஸ் இன்ஃபோ தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உடனுக்குடன் அப்டேட்ஸ்க்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க.